ஓடுற பஸ்ல படுத்துட்டு ஒய்யாரமா தூங்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலன்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடு வைக்கிறாங்க. பெங்களூர் போறது இதுல அழிச்சிட்டு போறடி தூக்கி பெங்களூர் போறதுக்குள்ள பூட்டு முடிக்கணும். அதுதான் என்னுடைய ஏம். ஏய் அடி வாங்குவேன் என்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஓடுற பஸ்ல உனக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஏன் அப்படி இல்ல பெங்களூர் போயிட்டு வரும்போது அடி வாங்குவேன். இத காமிக்கணும். கிட்ட காமிச்சு அவங்களே பயந்துட சிரிக்காத என்னை என்கரேஜ் பண்ணாதானே. இந்த கண்ணுதான் சரி பண்ணணும் நினைச்சு. ஓகே பஸ் எடுத்துட கூடாது. நான் இவ்வளவு போடுறதே இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஓடுற பஸ்ல இவ்வளவு வரைய முடியுமா யாரால? இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறேன் நானு ஃபுல்லா. எல்லாம் இவ்வளவு கஷ்டம் இல்ல. நான் உட்கார்ந்துட்டு நான் சும்மா வெட்டியா பேசும்போது எல்லாம் லைவ்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஓடுற பஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறேன். எல்லாம் லைவ் பார்க்காம ஓடிப்பிட்டாங்க. என்ன ஒரு ரொம்ப ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அப்படிலாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அபி திருப்பி எல்லாம் பாக்குற? நல்லா இருக்கா? நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கா? அடி வாங்கு.
எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறேன் நானு. ஆமா. ஓரளவுக்கு பிரைட் ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஏதோ வந்துருச்சு. பஸ் ஆடி ஆடி போறதுல ஏதோ வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மெஹந்தி ஸ்மெல் நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த இன்னொன்னு அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன். மெஹந்தி ஸ்மெல் சூப்பரா இருக்கு, அந்த ஆயில் சூப்பரா இருக்கு. இது எல்லாமே நான் எங்க வாங்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் அண்ட் டேக் அப்படின்ற ஒரு பேஜ்ல இருந்து தான் வாங்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அதுவும் இல்லாம இந்த பவுடர் எவ்வளவு ஃபைன் அண்ட் சூப்பரா இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஃபைனா இருக்கு. இன்னொரு மெயின் விஷயம், நீங்க மேக் அண்ட் டேக்ல வந்து பவுடர் வாங்குனீங்க அப்படின்னா டச் நான் சொல்றேன், நீங்க வந்து ஸ்டாக்கிங்ஸே யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க அந்த சாக்ஸ் ஃபில்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டாக்கிங்ஸ் இல்லாமலே வந்து நீங்க தாராளமா வந்து ஹென்னா பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யாருக்காவது ஹென்னா பேஸ்ட் ஹென்னா பவுடர்ஸ் வந்து குவாலிட்டி பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டிஎம் மேக் அண்ட் டேக் பேஜ். நான் வந்து உங்களுக்கு மேக் அண்ட் டேக் பேஜ் வந்து நான் கீழே வந்து இந்த லைனுடைய பேஜும் நான் வந்து கீழே மென்ஷன் பண்றேன். ஸோ செக் பண்ணி நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் ஸோ மெஹந்தி எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா, ஏதாவது கமெண்ட் கொடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பஸ்ல ஓடுற பஸ்ல இப்படி ஆடிட்டே போற பஸ்ல நான் வந்து பர்ஃபெக்டா வரைஞ்சு முடிச்சிருக்கேன். ஒரு 50% வந்து வரைஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆயா மாதிரி இல்ல, பிரைட் மாதிரியே வரைஞ்சிருக்கேன். இதா ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, எங்க நல்ல நேரம் என்ன தெரியுமா? பஸ்ல இன்னும் லைட் ஆஃப் பண்ணல. எல்லா பஸ்லயும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால உட்காந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நாங்க பேசிக்கிட்டு டிராயிங் பண்றோம் அப்படின்றதுனால லைட் ஆஃப் பண்ணலையா என்னன்னு தெரியல. அப்பெல்லாம் கிடையாது. இன்னும் பஸ்ல வந்து எல்லாரையும் ஏத்த வேண்டியது இருக்கு போல. பாத்தீங்களா, நான் பண்ண ஒர்க் பத்தலைன்னு அவ ரீஒர்க் வேற பண்றா. எழுதுங்க எழுதுங்க. ஓகே, ஸ்மெல் சூப்பரா இருக்கும். எல்லாம் எது காரணம்? மேக் அண்ட் டேக் உடைய பவுடர் தான் காரணம். ஆக்சுவலி இது வந்து நான் சும்மா அதுக்காக அப்படின்னு சொல்லல. நிஜமாவே வந்து என்னுடைய கிளைண்ட்ஸுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஹென்னா பவுடர் சூப்பரா இருக்கு. ஸோ மிக்சிங் ஆயில் ஆகட்டும், யூக்கலிப்டஸ் ஆயில் அண்ட் க்ளோ ஆயில், ஹென்னா பவுடர், ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப ஆர்கானிக்டா வந்து எல்லா பவுடர்ஸும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஒன்ஸ் ஆவது நீங்க வந்து அவங்க பவுடரை வந்து செக் பண்ணி பாருங்க, வாங்கி பாருங்க. கிளாஸ் வந்து ஜான் 26, 27, 28 இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அது மட்டும் கிடையாது. இப்போ ஜான் 26, 27, 28 நடக்க போற கிளாஸ்ல இது வரைக்கும் இல்லாத நியூ அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ நான் ரீசெண்டா வந்து எடுத்துக்கிட்ட நியூ அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல கொடுக்க போறேன். ஸோ புது புது அப்டேட்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இப்போ ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நம்புறேன். லைக் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும், லைக் நீங்க வந்து பிகினரா இருக்கலாம், இல்ல பட்டிங் ஆர்டிஸ்டா இருக்கலாம், எனக்கு அப்டேட் பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் வண்டர்ஃபுல் கிளாஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து புதுசா வந்து புதுவிதமான அப்டேட்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல கொடுக்க போறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு இருக்கோ தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய லைவ் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னுடைய லைவ்
பர்த் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களாம் வந்து இப்போ லைவ்ல இல்லை, மேபி அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த லைவையே வந்து சேவ் பண்ணுறேன், அந்த பிள்ளைங்க வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால. ஸோ காலையில் எழுந்திரிச்சு வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே காயத்ரி, குட் நைட். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மெஹந்தி போட போறேன். ஸோ அங்க இருந்துட்டு கண்டிப்பா லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்றேன். அதுவும் இல்லாம கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் நாளைக்கு வந்து இறக்க போறேன். ஸோ அதனால வந்து நாளைக்கு வந்து லைவ்ல வந்து பார்க்கலாம். முடிஞ்சா லைவ் வரேன், ஞாபகம் இருந்துன்னா, மறந்துட்டேன்னா அப்புறம் வரமாட்டேன், நான் அபிகிட்ட சொல்லி வைக்கிறேன். ஹாய் மேம், ஒரு டவுட் கேட்கலாமா? எஸ், தாராளமா கேளுங்க. அட்லீஸ்ட் என்ன ஹோப் பண்ணி எனக்காக ஒரு 10 பேராவது வந்து லைவ் பாக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாவது எனக்கு இருக்கும். ஓகே, பாய்.